வணக்கம், யாழ்ப்பாணத்தில் சுதன். இன்றைக்கு இந்த வீடியோவில் மூலாய் ஊரில் இருந்து, அதாவது மூலாய் ஊர் தொடக்கத்தில் இருந்து அப்படியே நேராக பொன்னாலை சந்தி மட்டும் போய் உங்களுக்கு என்னென்ன எல்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையும் காட்ட போகிறோம். சரியோ? இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு நான் காட்டுற எல்லாம் சகலம்புலாங்க. சரியோ? இந்த காணொலியை பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம மெட்டாலசி ஆகணுங்க. ஒன்று சொல்ல மறந்து போட்டால் என்னென்னு சொன்னால், நான் இன்றைக்கு என்னத்தில் போகிறேன்னு சொன்னால் பாருங்க, என் வண்டிலண்டு சொல்கிறத விட சைக்கிள், அதாவது துவிச்சக்கர வண்டி, மிதி வண்டி எல்லாம். சரியோ? வீடியோக்குள்ளுக்கு போய் மூலாயை சுற்றி பார்ப்போம். சரியோ? மூலாய் சந்திக்கு போய் அதில் இடது பக்கம் திரும்பி பொன்னாலை சந்தி மட்டும் கூட போக போகிறேன். அதில் என்னென்ன எல்லாம் இருக்கோ அதெல்லாம் காட்டுறேன். சரியோ? இது தொல்புரத்துக்கு போகிற பாதை, அதாவது இப்போ வலது பக்கம் போனால் தொல்புரம். பாருங்க, பெரிய வேப்ப மரம், மெட்டது அந்த ஆலமரம், மெரச மரம் எல்லாம் இருக்குது. மூலாய் முருகன் கோவில், அங்கே மூலாய் பிள்ளையார் கோவில். உங்களுக்கு அன்றைக்கு மழை நேரம் வந்த இடத்தை காட்டியிருப்பேன் நான். பாருங்க, பெரிய அரச மரம். மூலாய் பிள்ளையார் கோவிலில் இப்போ திருவிழா நடக்குது. பாருங்க, மூலாய் சங்கானை பேரநோக்கு கூட்டுறவு சங்கம் பேர் போட்டிருக்கு. ஆனால் என்னன்னு தெரியாது. இது மூலாய் இந்து இளைஞர் மன்றம். பாருங்க, இதில் ஒரு தார் வீதி இருக்குதானே. இது டச் ரோடு இந்த தொடக்கம் தான் சொல்கிறேன். ஐயா வணக்கம். மூலாய் ஊரை சேர்ந்த ஒரு ஐயா சந்திக்கிறாங்க. அப்போ அவர்கிட்ட இந்த மூலாய் ஊரை பற்றி கேட்போம். இது மூலாய் ஒரு பிரபலியமான ஊர். இங்கே முருகன் கோயில், பிள்ளையார் கோயில் ரெண்டும் அருகருகே இருக்கின்றது. ஆனால் இங்கே இந்த பிள்ளையார் முருகனுக்கு ஒரு தேர் தான் ஓடும். ஒரு தேரில் தான் காலங்கள் பிள்ளையார்த்த உற்சவம் வரும்போது இந்த தேர், முருகன் உற்சவம் வரும்போது முருகன் தேர். அதே மாதிரி இங்கே கூட்டுறவு வைத்தியசாலை, பிரபலியமான வைத்தியசாலை. வடமாகாணத்திலேயே பிரபலியமான வைத்தியசாலை என்றால் மூலாய் கூட்டுறவு வைத்தியசாலை. அந்த வைத்தியசாலையில் இப்பொழுது வயோதிபர்களையும் வச்சு பராமரிக்கிறார்கள். நூற்றுக்கணக்கான வயோதிபர்கள் இங்கே இருக்கார். இவையெல்லாம் பிள்ளைகள் வெளிநாடுகளில் இங்கே கொண்டு வந்து வச்சு நல்ல பராமரிப்பு. அதே மாதிரி சந்தை வசதி இருக்குது. கூட்டுறவு சங்கம் நாங்கள் நின்று பார்க்குறோமே, கூட்டுறவு சங்கம் பக்கத்திலே கணேச நிலையம். இதுக்கு இங்கால சிறுவர் பாதுகாப்பு அப்படியே. இப்போ நாங்கள் இப்போ நிற்கிற இடம் இது மூலாய் பிள்ளையார் கோயில் அடி. மூலாய் பிள்ளையார் அடியில் நின்று தான் அது அப்படியே. நாங்கள் இது விதானையாற்று ஓவியம். நாங்கள் நேர போனால் மூலாய் ஆஸ்பத்திரி, அங்கால பொன்னாலு கடற்கரை, அப்படி காரணம். மற்ற இது விவசாயத்துக்குரிய நிலம். விவசாயம் இங்கே மூலாயில் வடக்கு பக்கம் விவசாயம், தெற்கு பக்கம் விவசாயம், மேற்கு பக்கம் இப்பெல்லாம் நல்ல நெல் விளைச்சி நியாயமான மக்கள் எல்லாம் அது வந்து பராமரித்துக்கணும். மற்ற ஆடு மாடு வளர்ப்புக்கும் உரிய இடம், அதுக்கும் உரிய இடம். இப்போல்லாம் நாங்கள் மேற்சத்தரை கொண்டு கட்டாயம் பண்ணி அரசாங்க அதிபர் கிராம உத்தியோகத்தரோடு தொடர்பு கொண்டு இருக்கிறோம். நாங்கள் இப்போ தெற்கு போனால் அங்கே அது ஒரு ஆடு மாடுகள் மேயக்கூடிய தர இடம். அங்கே தான் இப்போ மக்கள் வந்து எல்லாம் ஆடு மாடுகளை மேய்க்கிறது, ஓடுறது எல்லாம் இருக்காது. ஆனால் மூலாயை சுற்றி ஒரு 15 பலசரக்கு கடை கிடக்கு. எந்த இடத்துலையும் நாங்கள் இப்போ கனதூரம் போக தேவையில்லை. எல்லாம் பக்கத்தில் ஒரு 100 ஏர் 50 ஏர் போனால் ஒவ்வொரு கடை. மற்ற பால் பண்ணை விசேஷமாக செல்ல போனோம். பால் உற்பத்திக்கு பேர் போன இடம்.
இந்த ரோட்டால் நாங்கள் போனோம்னா அது பால் பண்ணையாக பார்ப்பீங்க. அதில் இருக்கு. அது காலமையில் ஒன்றாண்டு எல்லாரும் அதில் பாலை கொள்முதல் செய்யணும், அதற்கு உரிய வேதனை தேவை வழங்கணும். அப்படி ஒரு சிறந்த இடம் மூலாய். இதில் இருந்து நாங்கள் ஒரு அந்த மூலாய் 250 மீட்டர் போனால் முருங்களுக்கு முன்னால் டச்சு ரோட் அப்படியே போய் தோல்புரம் போய் அப்படியே அது சித்தங்கனியில் இங்கே போனால் பொன்னால கிருஷ்ணன் கோயில். அந்த கிருஷ்ணன் கோயிலை உடைச்சு கொண்டு தான் இந்த டச்சு ரோட்டை இந்த முருகன் கோயிலுக்கு பின்னாலே அந்த காலத்தில் டச்சு ரோட்டை கட்டினார். அந்த காலத்தில் கிருஷ்ணன் கோயிலை உடைச்சு கட்டினார். இது இந்த விநாயகர் தாந்தோன்று விநாயகர் வயலில் உழுது கொண்டு போயிக்க அந்த கிளப்பை கம்பிட்டு அதிலிருந்து சிறிய கோயில் கட்டி ரெண்டு தான். அதெல்லாம் நூற்றாண்டுகளுக்கு முன்னுக்கு. சரியா அதான் இந்த ஊரை சுற்றி காட்டுவோம். இந்த இது மூலாயின் தொடக்கம் வந்து இந்த இதில் என்ன தொடங்க இது மூலாய் அந்த அதில் ஒரு கோயில் ஒன்று இருக்கு. அந்த கோயிலில் இருந்து தொடங்கி இப்படியே பின்னாலே சந்தியில் முடியுது. இங்கால கிருஷ்ணன் கோயிலுக்கு போகிற பாதையில் அரைவாசி தூரத்தில் முடியுது. அங்கே ஒரு வைரவ கோயில் கிடக்கு. அதுக்கு அங்கால போனால் பொன்னாலை கிராமம், இங்கால தோல்புரம். அங்காலே அந்த வடக்கு நாங்கள் இப்போ கிழக்கு பக்கமாக போனோம் என்றால் ஒரு 1.5 மைல் போக அதுக்கு அங்கால வட்டுக்கோட்டை. நன்றி நன்றி நன்றி. சுற்றி காட்டி போட்டு வாடனை போட்டு என்னென்னு சொன்னால் மூலாய் ஊரை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம் நிறையா. ஆனால் அவருக்கு நேரம் காணாது, அதனால் அவர் போக போகிறார். சரியோ, நான் இப்போ உங்களுக்கு மூலாய் ஊரை போய் சுற்றி காட்ட போகிறேன். சரியோ, தொடர்ந்து போவோம். ஐயா வாரண்ணே. இங்கே மூலாய் சரியா. மூலாய் கிராமத்தில் 2 பாடசாலை இருக்கான். பாடசாலைந்து பள்ளிக்கூடம். ஒன்று வந்து மூலாய் சைவப்பிராச வித்தியாசாலை, மற்றது வந்து மூலாய் அமெரிக்கன் மிஷன் பள்ளிக்கூடம். சரி, அவர் ஐயா தான் சொன்னவர். வாங்க தொடர்ந்து போய் பார்ப்போம் அப்படி இருக்கான்னு சொல்லி. இதுதான் மூலாய் காரநகர் வீதி, மற்ற மூலாய் யாழ்ப்பாணம் வீதி. இஞ்சாலி பக்கம் போனால் மூலாய் யாழ்ப்பாணம், இஞ்சாலி பக்கம் போனால் மூலாய் காரநகர். அப்படியே பொன்னாலை சந்தியை கடந்து தான் போகணும். இப்போ நாங்கள் இதுக்குலாம் தான் போய் போகிறோம். சரியோ, தொடர்ந்து போவோம். போகிறதுக்கு முதல்ல தண்ணி குடிச்சிட்டு போகணும். தண்ணி கிடைக்குது. 2-3 நாள் மழைக்கு நினைஞ்சு சளி பிடிச்சி போகுது. யாழ்ப்பாணம் பஸ் போகுது, யாழ்ப்பாணம் பஸ் போகுது. கேரநகர் யாழ்ப்பாணம், கேரநகர் யாழ்ப்பாணம். அங்கே என்ன வேகத்தில் போகுதுண்டு. இது வந்து 782 பஸ் போனது கேரநகர் யாழ்ப்பாணம். பாருங்க, பெரிய ஆலமரம் ஒன்று இருக்குது. இது பக்கத்தில் ஒரு வில்வ மரம். இது வில்வ மரம். பாருங்க, ஒரு ஐயா அந்த சைக்கிள் கடை. இப்போ இடது பக்கம் திரும்பி போனால், அதாவது இது வந்து டச்சு மேட் வீதி. பாருங்க, டச்சு மேற்கு வீதி. இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் காணொலி எடுத்தேன்னா சேனம் கொஞ்சம் குறைவு ரோட்டில். குட்டி வைரவர் கோயில் ஒன்று இருக்குது பாருங்க. இது ஒரு நன்றால் ஃபேக்ட்ரி, அதாவது என்னென்னு சொல்ல, கடல் உணவு ஏற்றுமதி செய்கிற ஃபேக்ட்ரி. பசுமாடு ஒன்று புல் மேஞ்சி ஒன்று இருக்குது. இப்போ இதில் காட்டுறேன் நான். இந்த இடத்துல முதல் மூலாய் மீன் சந்தை இருந்தது. மீன் சந்தைன்னு சொல்லி அவர்றான். இங்கே மூலாய் மீன் சந்தை இடம் இந்த இடத்துக்குலாம் இந்த வளவுக்குலாம் இருந்தது. இப்போ இடம் மாற்றி போட்டோம். என்ன காரணம்னு எனக்கு தெரியாது.
இது ஞான வைரவர் வீதியா இந்த வீதி. இதுக்குள்ளால போனா அதில் பாருங்க ஒரு மீன் சந்தை இருக்குது. முதல் இந்தியாவில் இந்த மீன் சந்தை இப்போ அங்கே போயிருக்குது. பெய்த மழைக்கு அப்படிப்பட்டலாம் போட்டுட்ருக்கு. எல்லாம் காணி, அதாவது வயல் காணிகள். அந்த வீதி கொஞ்சம் அசௌகரியமாக இருக்குது இந்த பாதை, அதனால் வடிவாக போயிடலாம். ஜீவன் வராது. இதுதான் இப்போ புதுசாக போட மீன் சந்தை. ஆனால் இது வந்து என்னன்னு சொல்ல ஒரு ஒரு அமைப்பு இல்லை. இதில் ஒரு அரச மரம் இருக்குது. அரச மரத்துக்கு கீழே ஒரு கோவில் ஒன்று இருக்குது. இதான் பாருங்க அந்த முருகன் கோவில். இது என்ன இப்போ மூலாய் சந்தியோ? இல்லை, மூலாய் சந்தி. அது எது? அதுவும் சந்தி தாங்க. அங்கே இருந்து இந்த சந்தி தான். முருகன் கோயில் பிள்ளையா இருக்கிறாரு. சரி. அதில் இருந்து ஆஸ்பத்திரி முருகன் பிள்ளையார் மற்ற கிருஷ்ணர் கூடிய சந்நிதி குட்டி முருகன் கோவிலை தாண்டி போய்க்க இது ஒரு பாட்டி ஒரு ஆளை கண்ணா அவட கேட்போம். பாட்டி என்ன மாதிரி இந்த மூளை முருகன் கோவிலை பற்றி சொல்லுங்க, குட்டி சந்நிதியை பற்றி தெரிஞ்சதா சொல்லுங்க. என்ன நல்லா நாங்கள் இந்த வீடு காட்டி ஆஸ்பத்திரி நடந்த அவன் செத்து போனார். அவன் மோசம் போட்டான், மாமியாரும் போதும் மேலாம் இந்த வீட்டுக்கு ஆதாரியா இருக்கா வெளிநாட்டில். நான் தான் இந்த வீடு பார்க்குறேன். இந்த பேர்லாம் கிடக்கு. இது கோயில் இப்போ கட்டினேன். இந்த இது அவ கட்டி இப்போ ஒரு 20 வருஷம். 20 வருஷம். எங்கட பேசிக்கே 20 வருஷம். 20 வருஷம் கட்டி. இதுக்கு சந்நிதி அந்த இதுகள் வச்சது அவதான் எல்லாரும். அவ இல்லை வெளிநாட்டில். இந்த அங்கே பக்கத்தில் இருக்கிறதான் நடுக்க போங்கிறோம் உள்ளோம். நீங்கள் ஒவ்வொரு நாளும் பாருங்களா கும்பிட? நாங்கள் ஒப்பான இருந்து கிழமைக்கு இருக்கா வருவோம். நாங்கள் வந்து அங்கே இருக்கிறோம். அங்கே அந்த கடை கையில் வேற கோயிலும் கடை அதுக்கு பக்கத்தில் இருக்கிறோம். என்ன மழை மழை சரியான வெள்ளம் இல்லை, சாம்பல் வெள்ளம். வீட்டுக்கு எல்லாம் இருக்கும் வெள்ளம் இருக்கிறோம். என்ன இப்போ நடந்து வந்தா நீங்கள் எவ்வளோ தூரம்? சரி கொண்டாந்து விட்டாங்க நல்ல தூரம். இப்போ சைக்கிளை ஒன்று ஃபுல்லாக கொடுத்தா அது இன்னும் சாமான் கொடுக்க போனீங்க. வயது பண்ணாங்க நிவாரணம். சரி உங்களை நேரம் போட்டு போல நம்ம இப்போ இதால் அப்படியே நேரம் போனால் பொண்ணால சரி வாயும் பிள்ளையார் எல்லாமே வயது நேரம் போனால் இப்படி இப்படி இந்த தேர் ரோட்டால் போனால் இதால் காரணம் இல்லை போகுது. காரணம் அந்த பொண்ணால சந்தி காடு தான். ஓ இந்தால போனால் அதால போகலாம். இது மூலாய் சந்தியான மூலாய் என்ன? மூலாய் வடக்கோ தெற்கோ? என்ன இது வடக்கு. வடக்கு அது அங்கே தெற்கு. தெற்கு அது தெற்கு. நன்றி பாட்டி. பார்க்குறாங்க ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களோ? வணக்கம். நன்றி. வணக்கம். நன்றி. வாங்க. பாட்டிகிட்டே பேட்டி எடுத்தாச்சு. பாட்டி வந்து அங்கே இருந்து அதில் இருந்து கும்பிட வரோம் இந்த கோயிலுக்கு. சரியோ அவன் கோயில் ஆனால் இதுக்கு வரலாறு இருக்குமா அவருக்கு தெரியுமோ தெரியலை. இப்போ தொடர்ந்து நாங்கள்